ஸோ ஹாப்பி சபத் எல்லாருக்கும். என்னோட ஃபியூச்சர் டாக் வந்து இது ரொம்ப நாளாக எனக்கு மைண்டில் போயிட்டே இருக்கும். லைக் இந்த இஸ்லாம் அவங்க வந்து பைபிள் கான்ட்ரடிக்ட் பண்ணுற மாதிரி பேசும்போது எனக்கு தோணும், சில டைம் தோணும், ஒருவேளை நம்ம தப்பான ரிலீஜனில் இருக்கோமோ. அவங்க எப்படி பேசுவாங்கன்னா நம்ம மைண்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நான் ஸ்கூலில் இருக்கும் போதெல்லாம் என்னோடய ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா என்னோடய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, சரி நீ நம்புகிற பைபிள் வந்து நீ நம்புகிற, நாங்கள் எதுக்கு நம்பணும்? பைபிள் வந்து ஒரு சாதாரண புக்காக தானே, எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரண புக்கு, நாங்கள் எதுக்கு அதை நம்பணும்? எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஹோலி புக் வந்து பகவத்கீதாவும் இந்த குரானும் தான், நாங்கள் அதை நம்புகிறோம். நாங்கள் எதுக்கு உன்னோட பைபிளை நம்பணும்? அது யாராவது ஒருத்தங்க சும்மா யாரோ ஒருத்தங்க எழுதிட்டு போயிட்டாங்க அப்படி கூட நாங்கள் நினைக்கலாம்ல. ஸோ நீ ஏதாவது ஒரு கன்வின்சிங்கான ஒரு ஆன்சர் கொடு, கிறிஸ்டியானிட்டி தான் உண்மையான ரிலீஜன், ஜீசஸ் தான் காடுன்னு சொல்லி கன்வின்சிங்கான ஆன்சர் கொடுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நான் படிச்சுட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நான் ஹிந்துயிசம் பற்றி சொல்ல விரும்புகிறேன். இப்போது ஹிந்துயிசம் ஃபஸ்ட்டு எப்படி அவங்களோட பிலீவ்ஸில் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா, ஃபஸ்ட் அவங்க ஓரலி தான் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அப்புறமா இந்த வேதாஸ், உபனிஷத்ஸ், பகவத்கீதா, அப்புறம் ராமாயணா, மகாபாரதா, இப்படியெல்லாம் இதுதான் அவங்களோட மெயின் பேஸஸே. புக்ஸ்ன்னு பார்த்தோன்னா இதெல்லாம் தான் இருக்குது. இப்போது ஹிந்துயிசமில் வந்து மேஜர் டேட்டு யாருன்னு பார்த்தோன்னா பிரம்மா, விஷ்ணு, சிவா. இது நம்ம ஸ்கூல்லேருந்தே படிச்சுட்டு இருக்கோம். இவங்க 3 பேர் தான் மெயின்ன்ட்டு. ஸோ நான் வந்து ரீசெண்டாக இந்த ஹிந்துயிசம் பற்றி பார்க்கும்போது சிவாவோட ஃபேமிலியிலே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறத நான் பார்த்தேன். இப்போது சிவாவுக்கு வந்து 2 பசங்க இருப்பாங்க, கணேஷா அப்புறமா கார்த்திகேயன். நம்ம தமிழ்நாட்டில் வந்து முருகன்னு சொல்லுவாங்க. இப்போது என்ன கன்ஃபியூஷன்னா, சவுத் இந்தியாவில் வந்து கணேஷா தான் ஓல்டர் பிரதர், பட் நார்த் இந்தியாவில் வந்து கணேஷா வந்து யங்கர் பிரதர். அதுவும் இல்லாமல் சவுத் இந்தியாவில் வந்து கணேஷா பிரம்மச்சாரி, அதாவது கல்யாணமே பண்ணிக்காத ஒருத்தர், அவர் ஹீஸ் அ பேச்சுலர் அந்த மாதிரி. பட் நார்த் இந்தியாவில் பார்த்தாங்கன்னா கணேஷாவுக்கு 2 ஒய்ஃப் இருக்கும். இப்போ முருகன், கார்த்திகேயனை பார்க்கும்போது சவுத் இந்தியாவில் முருகன் தான் யங்கர் பிரதர், பட் நார்த் இந்தியாவில் முருகன் தான் எல்டர் பிரதர். நார்த் இந்தியாவில் கார்த்திகேயன் தான், அதாவது முருகன் தான் பிரம்மச்சாரி. இங்கே சவுத் இந்தியாவில் முருகனுக்கு 2 ஒய்ஃப்ஸ் இருக்கும். இது சில பேர்கிட்ட ஹிந்துஸ்கிட்டே சொல்லும் போது, ஓ அப்படி இருக்கா, இப்போல்லாம இருக்குது. அவங்க வந்து என் ஃப்ரெண்டு நான் இந்த மாதிரி சொல்லும் போது, அப்படிலாம் இல்லையே, நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு அவள் என்கிட்ட ஆர்கியூ பண்ணான். அப்போது நான் வந்து காமிச்சேன், லைக் இந்த மாதிரி தான் சில பேர் சொல்கிறாங்க, ஓ இப்படிலாம் இருக்கா. அவளுக்கே ஒரு மாதிரி டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு, ஹிந்துயிசம்லே இப்படி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்ட்டு. லைக் ஹிந்துயிசம் எடுக்கும்போது 30 மில்லியன் காட்ஸ் இருக்காங்க ஹிந்துயிசமில் டோட்டலாக. ஸோ இவங்க வந்து அவங்க அவ்வளோ நம்புகிறாங்க, பட் அப்படி ஒரு ஹிந்துயிசமில் இப்படி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறது. அதாவது சிவான்றது ஒரு மெயின் காட், அதான் நம்ம பார்த்தோம்ல 3 மெயின் காட்ஸ் இருக்காங்க. அதில் சிவா வந்து ஒன் ஆஃப் தி மெயின் காட், த டிஸ்ட்ராயர். அவரோட ஃபேமிலியிலே இப்படி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறது வந்து அவளுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் ஹிந்துயிசமில் வந்து இன்னும் நிறைய பிளண்டர்ஸ் இருக்குது. இப்போது ராமாயணத்தில் எடுத்தோன்னா, ராமா வந்து சீதாவை வந்து குவெஷன் பண்ணுவாங்க. சீதா வந்து கடத்திடுவாங்க ஒருத்தங்க, அது வந்து இட்ஸ் ரியலி பிக் ஸ்டோரி. சீதாவை கடத்திடுவாங்க. சீதா மறுபடியும் திரும்ப வந்த பிறகுமே கேட்பாங்க, லைக் நீ நல்லா இருக்கியா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க, நீ பியூராக இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. உன்னை அவன் ஏதாச்சும் ஹர்ட் பண்ணானா, இல்லை நீ சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, ஓகேவா, அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. டைரெக்டாக போனோடனே நீ பியூராக இருக்கியான்னு கேட்பாங்க. இது ஹிந்துயிசமில் இன்னொரு பெரிய குவெஷனாக இருக்குது. லைக் ஹிந்துயிசம் எடுத்தோன்னா மேலுக்கு எவ்வளோ ஈக்குவாலிட்டி தராங்களோ அதே மாதிரி தான் ஃபீமேல்ஸ்க்கும் தருவாங்க. காடஸஸ்ன்னு நிறைய இருக்காங்க. பட் ராமாயணா வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் புக்ஸ் ஆஃப் ஹிந்துயிசம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஹிந்துயிசம் அந்த ஒரு புக்லேயே வந்து பார்த்தோன்னா சீதாவை பற்றி இப்படி கேட்குறது வந்து சில பேருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்புறமா கர்ணா இன்சல்ட்டிங் திரௌபதி. கர்ணாமே எடுத்து பார்த்தோன்னா கர்ணா இஸ் தி சன் ஆஃப் சன் காட். திரௌபதி வந்து கௌரவாஸோட ஒய்ஃபு. ஸோ இதுவுமே இன்னொன்று, லைக் ஃபீமேல்ஸை வந்து ஒரு மாதிரி அவங்கள வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்புறம் மோஸ்ட் ஆஃப் தி ஹிந்துயிசம் பேசிஸில் பார்க்கும்போது தே க்ளோரிஃபை வயலன்ஸ் அண்ட் யூஸ் ஃபியர் ஆஸ் அ டூல் ஃபார் டிவோஷன். இப்போது சிவா அண்ட் காளி எடுத்தோன்னா தே ஆர் நோன் ஆஸ் தி காட் ஆஃப்
டிஸ்ட்ரக்ஷன்னே பார்க்க முடியும். அவங்க அழிக்கிறதுக்காகவே அந்த கடவுள்லாம் இருக்கிறாங்க. ஸோ ஹிந்துவிசமில் இந்த மாதிரி சில பிளண்டர்ஸ் இருக்கும். இப்போது இஸ்லாம் எடுத்து பார்த்தோன்னா இஸ்லாம்னு சொன்னாலே முகமது தான் நம்மளுக்கு தெரியும். இப்போது முகமதோட லைஃப் ஹிஸ்ட்ரியை பார்த்தோன்னா முகமது வந்து கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை வந்து கொண்டிருக்காங்க. 10 வருஷத்தில் 83 வார்ஸை வந்து முகமது வந்து வேஜ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் முகமதோட பர்சனல் லைஃப் எடுத்தோன்னா முகமதுக்கு வந்து 11 வைஃப்ஸ் இருந்தாங்க. அதில் வந்து ஒரு வைஃப் வந்து ஷி வாஸ் அ 9-year-old கிட். அந்த டைமில் முகமதுக்கு 53 அவர் 53, அவங்க ஒய்ஃப் வந்து 9-year-old கிட். இஸ்லாம் வந்து தே ஆர் தி பியூர் ரிலிஜன்ட்டு. பட் இப்படி ஒரு பாலிகேமி நடக்கிறதும் அவங்களோட ரிலிஜனில் நம்ம பார்க்கலாம். இப்போது அவங்களோட குரான் பார்த்தாலும் கூட தே குரான் இஸ் வெரி பியூர். அதுவும் இல்லாமல் அல்லா கிட்டேருந்து டைரெக்டாக வந்தது, பைபிள் இஸ் கரப்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட குரான்லேயே சில பிரச்சனையெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது முகமது வந்து பார்த்தோன்னா அவர் வந்து ஹி வாஸ் அ வெரி குட் சோல்ஜர், பட் ஸ்டில் ஹி டிடன்ட் நோ ஹவு டு ரைட் அண்ட் ரீட். ஸோ முகமதுக்கு வந்து ஆஸ் பர் தி இஸ்லாம் பீப்புள் முகமதுக்கு வந்து ஹி ரிசீவ் தி ட்ரூத் ஃப்ரம் அல்லா. பட் அவருக்கு எழுத படிக்க தெரியாதனால அவரால் எதையும் எழுத முடியல. பட் இட் வாஸ் மெமரைஸ்ட் அண்ட் தென் இட் வாஸ் ஓரலி பாஸ்ட். அவர் இறந்த பிறகு தான் அதை போன்ஸ்லேயும் லீவ்ஸ்லேயும் எழுத ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து புக்ஸில் வந்து புக் மாதிரி அதை கம்பைல் பண்ண அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போது குரானோட ஸ்க்ரைப்ஸ்லாம் யாருன்னு பார்த்தாங்கன்னா மெயினாக 4 பேர்: அப்துல்லா இபின் மசூத், இபாய் இபின் கப், ஜயத் இபின் தபித், முவாயா இபின் அபு ஷுஃபா. இவங்க 4 பேர் தான் இந்த குரானே எழுதினாங்க டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில். இப்போது கேலிஃப் உத்மன்ற இவர் வந்து அபுபக்கருக்கு அப்புறமா இவருக்கு இந்த ஸ்க்ரைப்ஸுக்கெல்லாம் லீடர் மாதிரினே வச்சுக்கலாம். இவர் தான் இந்த விஷயத்தெல்லாம் டேக் கேர் பண்ணுறாரு. இப்போது கலிஃப் உத்மன் எடுத்தோன்னா இவங்க 4 பேர் எழுதியிருப்பாங்க. அதில் 3 பேர் எழுதுனதை வந்து அவர் எரிச்சிருவார். அப்புறமா ஜயத் எழுதுனதை மட்டும் அவர் ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணுவார். இது இன்னுமே ஒரு குவெஷன் மார்க்காக இருக்குது. அவராக அது எரிச்சாரா இல்லை தானாக எரிஞ்சிருச்சா அப்படின்ட்டு. இன்னொரு கொஷின் என்னென்னா, லைக் இஃப் தி குரான் வாஸ் ஆல்ரெடி ப்ரிசர்வ் பர்ஃபெக்ட்லி, எதுக்கு மற்ற வெர்ஷன்ஸில் இவங்க டிஸ்ட்ராய் பண்ணாங்க? அப்போது அவங்களோட குரானில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறனால தானே அவங்க அப்படி பண்ணுறாங்கன்ட்டு இது இஸ்லாம் பீப்புளுக்கு இது இன்னுமே ஒரு டவுட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த குரானில் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெசிடேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மலிக்கி வர்சஸ் மலிக்கி இன் சூரா அல் ஃபதீஹா. இதில் 2 டைப் ஆஃப் ரெசிடேஷன்ஸ் இருக்குது. ஒரே வேர்ஸை தான் அவங்க ரிசைட் பண்ணுறாங்க. பட் நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க மாதிரி ஒரு வேர்ஸை வந்து மலிக்கியில் வந்து அவங்க ரிசைட் பண்ணுறாங்க, கிங் ஆஃப் தி டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இன்னொன்று வந்து இன்னொரு வேர்ஷனில் ரிசைட் பண்ணும்போது ஓனர் ஆஃப் தி டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். ரெண்டுமே வித்தியாசமான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். கிங்கு வேறு, ஓனர் வந்து கம்ப்ளீட்டாக வேறு. ஸோ இதுவுமே ஒரு பிளண்டராக இருக்குது இஸ்லாமில். பட் இப்போ நம்ம அட்வென்டிசம் அதாவது கிறிஸ்டியானிட்டியில் எடுத்தோன்னா நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்குது. ஹிஸ்ட்ரியிலே பார்த்தோன்னா நிறைய ப்ரூஃப்ஸ். நான் ரொம்ப டீட்டெயிலாக போல் நான் வெறும் 2 ப்ரூஃப்ஸ் மட்டும்தான் எடுத்தேன். இப்போது நம்மளுக்கு தெரியும் எஸ்ரா 1:1-3 இன்சிடெண்ட் வந்து கிங் சைரஸ் வந்து ஜூயிஷ் பீப்புளெலாம் மறுபடியும் அமுச்சிருவார். கேப்டிவிட்டியில் இருக்கும்போது மறுபடியும் அமுச்சிருவார். சரி நீங்கள் போய் ஜெருசலேமை கட்டுங்க, உங்கள் டெம்பிளை போய் கட்டுங்கன்ட்டு. இது ஆர்கியாலஜிஸ்ட் அப்புறம் தியாலஜிஸ்ட் ஹிஸ்டாரியன்ஸ்லாம் நினைப்பாங்க, ஏன் ஒரு ஃபாரின் கிங் வந்து அவரோட ஸ்லேவ்ஸ் எல்லாம் மறுபடியும் அவங்களோட நாட்டுக்கே அனுப்பணும்? இது பைபிள் வந்து ஏதோ தப்பாக எழுதியிருக்காங்க, இது கண்டிப்பாக இப்படிலாம் நடந்திருக்காது அவங்க நினச்சாங்க. பட் 1879 வந்து தே ஃபவுண்ட் திஸ் கிளே சிலிண்டர். அதாவது திஸ் கிளே சிலிண்டர் இஸ் நோன் அஸ் தி சைரஸ் சிலிண்டர். இதில் வந்து அவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது தே குட் ஃபைண்ட் தி டிக்ரி பை கிங் சைரஸ் த கிரேட். டிக்ரி கொடுத்துருப்பாரு, நீங்கள்லாம் உங்கள் மதர்லாண்டுக்கு போகலாம், அப்புறமா நீங்கள் ஜெருசலேம் டெம்பிளை வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் பைபிளில் ஏற்கனவே ஐசாயா வந்து இந்த ஈவெண்ட்டை 150 இயர்ஸ், அதாவது சைரஸ் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 150 இயர்ஸ்க்கு முன்னாடி இதை ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பார். ஐசாயா வந்து 740 பிசியில் ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பார். கிங் சைரஸ் வந்து அந்த 590 பிசியில் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து நம்ம ப்ராஃபஸியுமே இருக்குது, அதுவும் இல்லாமல் ஹிஸ்ட்ரியிலுமே நம்மளுக்கு இது ஒரு ப்ரூஃபாக இருக்குது சைரஸோட டிக்ரி.
இப்போ மற்ற ரிலீஜன்ஸ், அதாவது ஹிந்துயிசம் அண்ட் இஸ்லாம் எடுத்தோன்னா, இஸ்லாம் பார்த்தாலே அவங்க வந்து ஃபுல்லாக கன்வர்ஷனில் தான் மெயினாக இருப்பாங்க. அவங்களோட மெத்தட்ஸே எப்படின்னா, ஃபஸ்ட்டு நீ கன்வெர்ட் ஆகணும், கன்வெர்ட் ஆகலைன்னா டேக்ஸ் பே பண்ணணும், டேக்ஸ் பே பண்ணலன்னா உனக்கு டெத்து, டைரெக்டாக அவங்கள கொல்றதுக்கு போவாங்க. இப்படி தான் அவங்க சில இடத்துல ரூல் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் கிறிஸ்டியானிட்டியை நம்ம எடுத்து பார்த்தோன்னா, நம்ம பைபிளில் நம்மளுக்கு தெரியும், இட் இஸ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் லவ். காட் இஸ் லவ். ஸோ வேர்ட் ஆஃப் காட் தான் காட் இஸ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் லவ். இப்போ பைபிள் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 550 வேர்சஸ் ஆன் லவ் இருக்குது. இப்போது ஹிந்துயிசம் எடுத்து பார்த்தாலுமே தே யூஸ் வயலன்ஸ் அண்ட் தே யூஸ் ஃபியர் ஃபார் வர்ஷிப். இஸ்லாம் எடுத்து பார்த்தாலுமே சில வேர்சஸ் இன் குரானில் கொடுத்துருக்கோம். பாலிகேமிஸ்ட், அப்புறமா நான் பிலீவர்ஸ், இவங்கெல்லாம் கன்வெர்ட் ஆகலைன்னா கில் பண்ணிடுங்க. அது நான் போட மறந்துட்டேன், அதில் கொடுத்துருக்கோம். சுரா 138:5 ஒரு வசனம் அதில் கொடுத்துருக்கோம் கிளியராக. அவங்களே சொல்லியிருப்பாங்க, ஐ மீன் இட் இஸ் கோட்டட் பை அல்லா, அதாவது இவங்கெல்லாம் இப்படி பண்ணாங்கன்னா டைரெக்ட்லி கில் தம் அப்படின்ட்டு. இவங்களோட இஸ்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்க தே ஆர் தி பீஸ்ஃபுல் ரிலீஜன்ட்டு. பட் அவங்களோட குரான்லே எடுத்து பார்த்தோன்னா அவங்களோட மெயின் வெப்பனே வந்து வயலன்ஸாக தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. பட் கிறிஸ்டியானிட்டி எடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும், கிறிஸ்டியன்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் சாக்ரிஃபைஸு, அப்புறமா இந்த பர்சிக்யூஷன், இப்படி தான் நம்மளுக்கு போயிட்டே இருக்கும். எங்கேயுமே வார் வேஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம கேட்டிருக்க மாட்டோம் கிறிஸ்டியானிட்டி பார்த்தோன்னா. அதுவும் இல்லாமல் இது வந்து நான் ரீசெண்டாக பார்த்தது, திஸ் graph is indicating how many cross references are there in Bible. அந்த கிராஃபை பார்த்தாலே தெரியும், ஒரு இன்சிடெண்ட் வந்து எங்கே வரைக்கும் கிராஸ் ரெஃபரன்சஸ் இருக்குது. இந்த ஒரு புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதே இன்சிடெண்ட் வந்து இந்த ஒரு புக்கில் கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரெண்ட் டைம் பீரியட்ஸ், டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே ஒரு பெரிய ப்ரூஃப் தான் நம்ம பைபிள் இஸ் இன்ஸ்பயர்ட் பை காட்ன்ட்டு. பட் இது என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லும்போது அவளுக்கு இன்னும் அந்த ஒரு இருந்துச்சு. ஷீ டிட்ன்ட் அக்செப்ட் ஃபுல்லி, பட் அவளுக்குன்னு ஒரு சேஞ்ச் வந்ததை நான் பார்த்தேன். ஸோ இதுதான் நான் வந்து லைக் எனக்கு வந்து என்ன பர்சனலாக தோணுச்சுன்னா, சில டைம்ஸ் எனக்கு தோணும் பைபிள் இஸ் பைபிள் ரியலி உண்மையானதா அப்படின்ட்டு. ஸோ எனக்கு அவன் கொஷின் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு தெரியும் நான் பைபிளை நம்புறேன்ட்டு. அப்போது என்னோடய நான் அட்வென்டிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்புவாங்க? ஸோ இந்த ஒரு சில ப்ரூஃப்ஸ் இது வந்து வெறும் நான் 2 அந்த மாதிரி தான் போட்டிருந்தேன். பட் நான் படிக்கும்போது நிறையா படித்தேன். ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. பைபிள் தான் இஸ் இன்ஸ்பயர்ட் பை காட்ன்ட்டு. ஆமீன்.